பிரியமானவர்களே, ஜெபத்தை பற்றிய தொடரில் இது 2வது பாடம் அல்லது நிகழ்ச்சி. ஜெபம் அல்லது ஜெப வாழ்க்கை என்ற தலைப்பிலே இந்த வரிசை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இதை போலான 17 நிகழ்ச்சிகள் உண்டு. யூடியூப் லிங்க் உங்களுக்கு அனுப்பி தரலாம், நீங்கள் கேட்டால் அனுப்பலாம். அதில் 1-2 1 மினிட் ப்ரெசன்டேஷன், 1 நிமிட ஜெப தியானம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்குது. வாட்ஸ்அப்பில் உடனடியாக அனுப்பி தரலாம். பிரிண்டட் பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் அனுப்பலாம். என்னுடைய ஜெப வாழ்க்கையை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துவதற்கு அநேக காரியங்களை நாம் செய்யலாம். இதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த பாடல் உங்களுக்கு ஞாபகம் இல்லை? எப்படி நான் ஜெபிக்க, எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. லெசன் 1 பாடம் 1 ஜெபத்தை ஆரம்பிப்பதை பற்றி நாம் கேட்டோம். படுக்கையில், அதாவது முழிப்பு தட்டின உடனே, விழித்த உடனே எப்படி ஜெபம் பண்ணலாம், என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவது, சுருக்கமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு அதிக ஜெபக்கிருபை இருக்கவங்க அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில சமயம் சொல்லுவாங்க, கர்த்தர் எழுப்பி விட்டார். அப்போ கூட இந்த ஆரம்பம் உதவியாக இருக்கும். ஆரம்ப நிலையில் உள்ள அநேக விசுவாசிகள், இளம் விசுவாசிகள், புதிதாக பிறந்த குழந்தைகளை போல, அவங்களுக்கு ஒருவேளை 30 வயசு இருக்கலாம், 20 வயசு தம்பியாக இருக்கலாம், 18 வயசு வாலிப மகளாக இருக்கலாம், நடுத்தர வயசு, எல்லாருக்குமே இது உதவியாக இருக்கும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவங்களுக்கும் அறிமுகம் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஜெபத்தை பற்றிய நிறைய குறிப்புகள் இருக்குது. பைண்ட் பண்ண செட் இருக்கிறது, அது தேவையானாலும் எழுதுங்க. அடிக்கடி நம்ம ஜெப வாழ்க்கையை எப்படி முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துவது, அதுக்கு என்னெல்லாம் கவனிக்க வேண்டும். கடந்த நிகழ்ச்சியில் ப்ரேயர் ஆடிட் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நம்முடைய ஜெப வாழ்க்கையை கவனிப்பது. இந்த தொடருக்கு தலைப்பு, நீயோ ஜெபம் பண்ணும் போது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. இதே போல் ஒரு 100 வசனங்களாவது உங்களுக்கு உடனடியாக தெரிய வேண்டும். இதை பார்க்குறீங்களா, இந்த நோட்ஸ் பார்க்குறீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் பார்க்குறீங்க. 5, 6, 11, 5, 6, 11. ஜெபத்தை பற்றிய வசனங்கள் நிறையா தெரிஞ்சால் நல்லா இருக்குமே நீங்கள் நினச்சிருக்கலாம். அதுக்கு உதவியாக தான் இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். இந்த வசனங்களை வைத்து பிரசங்கம் செய்யலாம். இந்த வசனங்களை ஒரு 10 பேர் 12 பேருக்கு பொறுமையாக கற்றுக் கொடுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். உங்கள் பைபிளில் திருப்பி கொடுங்க. யாக்கோப்பு எழுதின நிருபங்கள் வரிசையில், பொதுவான நிருபங்களில் முதல் நிருபம் 316 பக்கம், லெஃப்ட் சைடில் பார்க்கணும். பைபிள் பேஜில் லெஃப்ட் சைடு 316, அதில் அதிகாரம் 5. அந்த அதிகாரத்தில் 2 காலம்ஸ் இருக்குது. ரைட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ண கடவன், அப்புறம் ஜெபம் பண்ண கடவர்கள், அப்புறம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் 16, ஊக்கமான வேண்டுதல், கருத்தாய் ஜெபம் பண்ணி மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இது மாதிரி 7 இடங்களில், இந்த ஒரு இடத்துல 7 தடவை இந்த வார்த்தைகள் வருகின்றன. இந்த அதிகாரம் ஜெபத்தை பற்றிய அதிகாரம். நான் சொன்னேன், ரெட் கலர் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணி ஒரு அப்போர்ட் ஏரோ குறித்து கொள்ளலாம். அந்த பக்கத்துலேயே மேலே அப்போர்ட் ஏரோ அதை குறிச்சிட்டு 7ன்னு இடது பக்கம் எழுதிக்கலாம். இது எப்படி பைபிளில் குறிக்கிறது, கலர் எப்படி பயன்படுத்துவது, குறியீடுகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை சுட்டி காட்டுகிறது. இப்போ பாருங்கள், 7 இடத்துல இந்த பக்கத்துலேயே ஜெபத்தை பற்றி நான் நினைக்கிறேன் ஒரே பக்கத்தில் அதிகமான எண்ணிக்கை வர்றது இங்கே தான். யாக்கோப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சகோதரர். அவர் ஜெபித்தவர். ஜெப வாழ்க்கையை பற்றி அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். யாக்கோப்பு நிருபத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினா இதே டேட் டைம் தொடரில் லிங்க் இருக்குது, அதை மட்டும் படிக்கலாம். நீங்கள் யாக்கோப்பு நிருபத்தை அதை பயன்படுத்தி படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு பிரசங்கத்தை போல் அப்படி கேட்டுட்டு போயிடக்கூடாது. இது அப்படிப்பட்ட நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியில் அறிமுகம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை 4 தடவையாவது பார்க்கலாம். ஒரு ஊசியில் நூல் கோக்க ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது புதுசாக எடுத்த உடனே அவங்க அப்படி கோத்துற முடியாது. மெதுவாக ட்ரை பண்ணுவாங்க. பல முறை நூல் வேறு டைரெக்ஷனில் போயிடும்.
சில சமயத்தில் அந்த நுனி கொஞ்சம் மடிஞ்சிடும். ஆனால் அதுக்கு பொறுமையாக 4-5 தடவை அது கரெக்டாக போடுறதுக்கு ஒரு பழக்கம் உருவாகுது. அதை போல் இந்த நிகழ்ச்சியை பலமுறை பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியை குறைந்தது 4-5 தடவை ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் வேதத்தை கற்றுக்கொள்ளும் முறையிலும் அது ஏற்படுத்தும். தயவுசெய்து இதை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் பாருங்கள். வீட்டில் வேலை இல்லாமல் அல்லது வீட்டில் சும்மா இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அடிக்கடி பார்க்கும்போது உங்களுடைய ஜெப வாழ்க்கை முன்னேறுவதை நீங்கள் கவனிக்க முடியும். நீங்கள் வேதத்தை வாசித்து தியானம் செய்யும் முறையிலும் முன்னேற்றங்களை கவனிக்கலாம். இன்றைக்கு அந்த எழுந்த உடனே சொன்னேன். அப்புறம் ஜெப நேரத்தில் முதல் ஜெபத்தில் என்னெல்லாம் பார்க்கலாம்? தேவனை துதிக்கலாம். அதுக்கப்புறம் நன்றி சொல்லலாம். நன்றி சொல்கிறதுல 4 காரியம் சொன்னேன். கடந்த இரவிலே பாதுகாப்பை கொடுத்தீர், இளைப்பாறுதலை கொடுத்தீர், தூக்கத்தை கொடுத்தீர், புதிய நாளை காண செய்திருக்கு. நன்றி சொல்லும். அப்புறம் அந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதி, ஆண்டவரே காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஆசீர்வதியும் சொல்கிறது, காத்துக்கொள்ளுன்றது எண்ணாம ஆராதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள். நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லலாம், எப்படிலாம் ஆசீர்வதிக்கணும். ஆனால் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கணுன்றதுக்கு 12 நல்ல வார்த்தைகள் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே பாருங்கள். கிருபை, சமாதானம், ஞானம், நிதானம், பிரசன்னம், பரிசுத்தம், பலன், பாதுகாப்பு, வல்லமை, வழிநடத்துதல், வெற்றி, விருத்தி. தேவனே ஆசீர்வதியும் என்ற வார்த்தை ஆசீர்வாதத்தின் 12 பகுதிகளை அது காட்டுகிறது. ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது கூட வீட்டில் உள்ளவர்கள், பிள்ளைகள், மகன், மகள், கணவர், மனைவி, தெரிந்தவர்கள் ஆசீர்வதியும் ஜெபிக்கலாம். அதே சமயத்தில் அந்த 12 வார்த்தைகளை சொல்லியும் ஜெபிக்கலாம். நம்முடைய ஜெபம் அப்போ தான் வளருகிறது. குறிப்பாக ஒன்றா நீங்கள் நினைக்கலாம், என்ன இதெல்லாம் ஆண்டவர் தெரியாதான்னு. அப்படி அல்ல. வார்த்தைகளை சொல்லும்போது ஆண்டவர் குறிப்பாக பதில் தருவதை நீங்கள் கவனிக்கிறது ரொம்ப நல்லது. 12 வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம், பலருக்கும் இதை அறிமுகம் செய்யலாம். ஒரு மாதத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் எங்கெல்லாம் மாற்றம் வரலாம்? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஒன்று. என்ன வாக்கியங்களை பயன்படுத்துகிறீங்க? இன்னொன்று. எப்படி நீங்கள் விரிவாக யோசிக்கிறீங்க, குறிப்பாக யோசிக்கிறீங்க? இதெல்லாமே ஜெப வாழ்க்கையின் வளர்ச்சியை, விரிவாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. இன்றைக்கு அந்த 12 வார்த்தைகளை குறித்து நம்ம பார்த்தோம். இன்னொரு பகுதி ஜெபத்தில் பாதுகாப்புக்காக ஜெபிப்பது. தேவனே என்னை ஆசீர்வதியும் பாதுகாத்தருளும், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும் பாதுகாத்தருளும். இதைத்தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் ஆசீர்வாத வாக்கியங்களில் சொல்லுகிறார். சில திருச்சபைகளிலே அதை வாசிப்பார்கள், பாடுவார்கள். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். திருமண ஆராதனையில் கூட ஆசீர்வதியும் கர்த்தரே. இப்போ பாதுகாப்பை பற்றி நம்ம எப்படிலாம் யோசிக்கலாம்? எதுலேருந்துலாம் ஆண்டவர் பாதுகாக்கணும்? அந்த திட்டத்தை நம்ம வார்த்தைகளை பார்க்க போகிறோம். இதுலேருந்துலாம் பாதுகாத்துக்கொள்ளணும் நிறையா இருக்குது. எப்படிலாம் ஆண்டவர் பாதுகாக்கிறாரு? கண்மணியை போல காக்கிறார், கண்ணுறங்காமல் காக்கிறார், கடைசி வரை காக்கிறார், கைவிடாமல் காக்கிறார். நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தைகள்? இதை நல்லா யோசிச்சோம்னா நம்பர் 1 தாயின் கற்பத்திலிருந்து காத்தவரே. 5 வாக்கியங்கள், சிறு வாக்கியங்கள். எப்படி அதை கம்போஸ் பண்ணலாம் உங்கள் ஜெபத்தில்? அப்பா பிதாவே, தாயின் கற்பத்திலிருந்து காக்கிறவரே உமக்கு நன்றி சொல்கிறேன். கண்மணி போல் காக்கிறவரே, கண்ணுறங்காமல் காக்கிறவரே, கைவிடாமல் காக்கிறவரே, கடைசி வரை காக்கிறவரே உம்மை துதிக்கிறேன். காக்கிறவரே என்று சொன்னோன்னா துதிக்கலாம். காத்துக்கொள்ளும் என்றால் ஜெபிக்கலாம். கண்மணியைப் போல காத்துக்கொள்ளும். தாயின் கற்பத்திலிருந்து காத்தவரே உம்மை துதிக்கிறேன். கண்மணியைப் போல காத்துக்கொள்ளும். கண்ணுறங்காமல் காத்துக்கொள்வரே துதிக்கிறேன். கைவிடாமல் காத்தவரே நன்றி சொல்லுகிறேன். கடைசி வரை காக்கிறவரே உம்மை துதிக்கிறேன். மாதிரி ஜெப வார்த்தைகளை கருத்தாக யோசித்து பாதுகாப்புக்காக ஆண்டவரை துதிக்கலாம்.
பாதுகாப்பவரே என்று அழைக்கலாம், பாதுகாத்தவரே என்று நன்றி சொல்லலாம். இதை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். ஆவிக்குரிய பாதுகாப்பு, இம்மைக்குரிய பாதுகாப்பு, அனுதின பாதுகாப்பு, அதை அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இதான் முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம். அந்த என்னாமம் 6ஆம் அதிகாரம் பைபிள் பேஜ் பாருங்கள், அதை அடிக்கடி பார்க்கலாம், முடிந்தால் எழுதி வைத்து கொள்ளலாம். 175ஆம் பக்கம், 24, 25, 26 முக்கியமான வசனங்கள். அதை ஒரு க்ரீன் கலரில் அப்படியே ஷேட் பண்ணிக்கலாம், சைடில் ஒரு நல்ல லைன் பண்ணிக்கலாம். பார்த்த உடனே தெரியும். அடிக்கடி இந்த பக்கத்தை பார்த்தே ஜெபம் பண்ணலாம். இப்படிலாம் செய்வது ஜெப வேளையில் எண்ணெய் சிதறாமல், தூக்கம் அதை கலைக்காமல் நாம் காத்துக்கொள்ள முடியும். இன்றைக்கி படித்த பாடெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்றைக்கி முக்கியமாக ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் 12 வார்த்தைகள். ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது 12 வார்த்தைகளை சொல்லலாம். உங்கள் பிள்ளைங்க 3 பேர் இருந்தாங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஜெபம் பண்ணும்போது இந்த 12 வார்த்தைகளை சொல்லலாம். மனைவியாக இருக்கிற சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் இந்த 12 வார்த்தைகளை கணவருக்காக செபிக்கலாம். கணவராக இருக்கிற சகோதரர் மனைவிக்காக ஒவ்வொரு முறையும் இந்த 12 வார்த்தைகளை சொல்லலாம். இரவு நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஆண்டவர் இந்த 12 வார்த்தைகளுக்கு பதில் கொடுத்தார்? எல்லாமே இல்லாமல் இருக்கலாம். எப்படி வழி நடத்தினார்? எப்படி விருத்தி அடைய செய்தார்? எப்படி ஒரு தயவை கட்டளையிட்டார் என்று யோசித்து பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து காத்து வருகிறீர், உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கையின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் வார்த்தைகளிலும் கர்த்தர் கற்றுக் கொடுக்க, வல்லமையாய் விரிவாய் செபிக்க, கருத்தாய் அன்று ஆழமாய் செபிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியில் 1 நிமிட தியான ஜெபம் என்ற ஜெப முறையை அறிமுகப்படுத்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 நிமிட தியான ஜெபம் என்றால் 1 நிமிடம் மட்டும் ஜெபிப்பதல்ல, 1 நிமிடத்தில் எவ்வளவு சீராக ஜெபிப்பது, எவ்வளவு கவனம் செலுத்தி ஜெபிப்பது என்பதற்கு இந்த வழிமுறை பயன்படுகிறது. இந்த ஜெபத்தை நீங்கள் பார்த்து கொண்டே கேளுங்கள், கேட்டுக்கொண்டே பாருங்கள். அப்பா பிதாவே, கண்மணியைப் போல என்னை காத்தருளும். உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். உம்முடைய கரத்தினால் என்னை எல்லா தீங்குகளுக்கும் தப்புவித்தரும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கர்த்தாவே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். ஆமேன். நம்பிக்கை இல்லாமல் அழைகின்ற மாந்தர்